Hi friends, welcome back to IGNOU Plus. நம்ம இந்த வீடியோ வந்து IGNOU எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதோட முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணுன்னா அட்மிட் கார்டு, மொபைலில் அட்மிட் கார்டை நம்ம காமிக்காமல் கண்டிப்பாக அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். செகண்ட் ஒன் இக்னோவோட ஐடி கார்டு, ஸ்டூடெண்ட் லாகின் வழியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஐடி கார்டை ப்ரூஃபை கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப், சில எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் ஆதார் கார்டு இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு கேட்பாங்க. அதனால் நாம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே கொண்டு போகிறது நல்லது. அப்புறம் எக்ஸாம் சென்டரோட டைமிங், நம்ம செலக்ட் பண்ண எக்ஸாம் சென்டரே தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அட்மிட் கார்டில் இருக்கிற சென்டரை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தூரம் இருக்கிற சென்டர்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் பேனிக் ஆகாமல் இருக்க ஃபஸ்ட் டே எக்ஸாமுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்புங்க. அடுத்து ஆன்சர் ஷீட்டும் அதோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் பார்த்தோம்னா, எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக 25 பேஜ் இருக்கும். ஒரு புக்லெட்டு தான் தருவாங்க. இதோட ஃபஸ்ட் பேஜில் என்ரோல்மெண்ட் நம்பரை, சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ மார்க்குக்கு இவ்வளோ எழுதணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாமில் 6 மார்க் கொஷின்னா ஒரு பேஜ் எழுதணும் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறம் நல்ல மார்க் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் என்னென்னா ஆன்சரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அது நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். ப்ராப்பராக ஹெட்டிங்ஸோ அதுக்கு அந்த ஹெட்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி டயக்ராம்ஸை இன்க்ளூட் பண்ண மறந்தாதீங்க. ஏதாவது கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சாப்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதணும். அது மார்க் வாங்க ஹெல்ப் பண்ணும். தெரியாத கொஷின்ஸை எக்ஸாமோட லாஸ்ட்டுக்கு மாற்றி வச்சு எழுதணும். எக்ஸாமை நல்ல மார்க் வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸாவோ இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் கூட நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரோட எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே எல்லா IGNOU ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுங்கள், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.